ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான அண்ட் மர்மம் நிறைஞ்ச ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து அமைஞ்சிருக்கு. இதோட பேர் என்ன அப்படின்னா அக்ராசின் கி பஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே இதோட வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்ட ஒரு ஸ்டெப்வெல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப்வெல் அப்படின்னா என்னங்க அப்படின்னா படிக்கிணறு அப்படின்னு சொல்லுவோம். சில கிணறுலாம் பார்த்தீங்க, நம்ம வந்து பண்டைய காலத்துலலாம் வந்துட்டு கிணறுக்கும் வந்து அந்த மாதிரிலாம் வடிவமைச்சிருந்தாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் வச்சு வந்து கட்டி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு படிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பழைய கிணறு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துல வந்து தண்ணி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 60 மீட்டர் வந்து தூரமும் 15 மீட்டர் வந்து அகலமும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. துக்ளக் மற்றும் லோடியோடைய பீரியட்ல, அதாவது சுல்தானுடைய பீரியட்ல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிணறு வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கிணத்துக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த படிகள் சொன்னோம் இல்லையா, அந்த படிகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 108 படிகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 ஸ்டெப்வெல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. அதாவது நீங்க வந்துட்டு 3 ரோ வந்து பார்க்க முடியும். 3 ரோவா வந்து லெவல் பண்ணி வந்து அவங்க கட்டியிருப்பாங்க அந்த கிணத்தை. அது மட்டும் இல்லாம இந்த கிணறு வந்து என்னங்க ஆச்சு, எதனால இந்த பிளேஸ் வந்து மர்மம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிணறு வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்துட்டு கருப்பா இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே ஏன் கருப்பா இருக்கு, அது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடர்த்தி தன்மை, அந்த தன்மையினாலேயே அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த டார்க் பிளேஸ்க்கும் அந்த வாட்டருக்கும் பார்க்கறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கருப்பு கலர் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்துட்டு டூரிஸ்டா போறவங்க வந்துட்டு அந்த தண்ணியை ரொம்ப நேரம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த தண்ணி தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பல மர்மமான விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு ரீசனா வந்து கருதப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டே இருந்தோம்னா என் இடத்துல வந்து யாராவது போய் பார்க்கறாங்க அப்படின்னா அது வந்து ஹிப்னோட்டிக் பண்ணுமா. அதாவது நீ வந்து குதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி குதிச்சு வந்து பல பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லப்படுது. இந்த கிணறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் தானா கிடையாது, அங்க இறந்துருக்கக்கூடிய ஆன்மா அண்ட் அது மட்டும் இல்லாம அது பல ஆண்டுகளா வந்து பல பேரால பயன்பாட்டுல இருந்திருக்கு. ஏன்னா இங்க வந்துட்டு நைட் ஆக ஆக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல அமானுஷ்ய விஷயங்களும் பல சத்தங்களும் வந்துட்டு கேட்கப்படுது. அந்த இடத்துல இருந்து அந்த கிணறுல இருந்து அலற சத்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கிணத்துக்கு கீழே வந்து நீங்க ஸ்டெப்பை கீழே இறங்கி போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் அவ்வளோ இருட்டா இருக்கும். காலையிலேயே வந்து அந்த பிளேஸ் அவ்வளோ இருட்டா இருக்கும். அப்ப நைட்ல நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல கிணறு இருக்கு அப்படிங்கறதே தெரியாத மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த தண்ணி அலும்பல் அந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இங்க கிணறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர்த்து மற்றபடி யாராலையுமே அங்க வந்து கிணறு இருக்கு அப்படிங்கிறதே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நிறைய பேர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்க மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல நாங்க வந்து பல பேய்களை வந்து பாக்குறோம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அப்புறம் அங்கிருந்து அந்த கிணத்தையே வந்து பாக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க வந்து கண்கூட பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்லி. இந்த படிக்கிணறு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் வந்து இருக்கு. நான் பல கிணறுகள் வந்துட்டு நானும் வந்து படிச்சிருக்கேன், ஹாண்டட் பிளேசஸ் எல்லாம் படிச்சிருக்கப்போ. பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதனால சரி இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Tinkerbell Annie.